என்னோட பெரிய பையன் எப்பவும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்னவோ எனக்கு முட்டை குழம்பு வேணும்மா செஞ்சு வைங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிட்டான். சரி பிள்ளை கேட்டானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு பண்றதுக்காக வச்சிருந்த காய் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு முட்டை குழம்பு பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதுல ஆயில் போட்டுட்டு பட்டை பெருஞ்சீரகத்தை போட்டு ஃபர்ஸ்ட் பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி அதை நல்ல பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை மிக்சியில நல்லா மைய அரைச்சிட்டு அதையும் சேர்த்து வதக்கியாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை ஆட் பண்றதுக்கு நான் காலையில வேக வச்சிருந்த முட்டையை போய் தேடினா 6 முட்டையில 2 முட்டையை காணோம். இந்த காலையிலேயே என் வீட்டுக்காரு கிச்சனுக்குள்ள இந்த பக்கமா அந்த பக்கம் போகும்போதே சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. ஓகேன்னு இருக்கிற முட்டைய மசாலாக்குள்ள போட்டு வதக்கி எடுத்துட்டு என் பையன் கிட்ட கொடுத்தா என் பையன் கேட்டது இந்த குழம்பு இல்லையாமா, உடச்சு ஊத்துன முட்டை குழம்பா.